Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். பாஜக தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது, நிதி பங்கீட்டிலும் வஞ்சித்து வருகிறது. எனவே தமிழ்நாடு பாஜகவுக்கு எதிரியாக இருக்கின்ற முதல் மாநிலமாக நான் கருதுகிறேன். எனவே நாங்கள் அச்சப்படவில்லை, நாங்கள் தயாராக இருக்கிறோம். 39 இடங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முதல் கட்டமாக வைத்ததிலே எங்களுடைய அச்சத்துக்கு ஒரு காரணம் இருக்கலாம். மற்ற கட்சி கருத்தாளர்களோடு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி என்று சொல்லும் பொழுது ஏப்ரல் 19 ஜூன் 4 என்பது ஏறத்தாழ 45 நாட்கள் நாங்கள் இந்த தேர்தல் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும். பாஜகவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வாக்குப்பெட்டிகள் எல்லாம் பெட்டி கடைகளிலும் ஹோட்டல் அறைகளிலும் இருந்தது. இது போன்ற ஏதேனும் அவர்கள் செய்வார்களா என்கிற அந்த அச்சம் கூட காரணமாக அதன் விளைவாக காங்கிரஸ் தலைவர் அப்படி சொல்லி இருக்கலாம். எல்லா அமைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்காரு என்ற ஐயம் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கும் அந்த ஐயம் இருக்கு. இப்ப முதல் கட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி, அதுல ஒரு 19 நாள், இதுல ஒரு 14 நாள், ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு மாதம் தான் இருக்கு. அப்ப முதல் கட்ட தேர்தல் ஒரு மாதம் இருக்கும் பொழுது எந்த 7வது கட்டம், 6வது கட்டம், 5வது கட்டம், 4வது கட்டத்துக்கெல்லாம் போல அவரு இங்க தொடர்ந்து 5 முறை வந்திருக்காருன்னா அப்ப இந்த தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக அறிவிக்கிறதா என்றால் யாரும் நம்புவதற்கு இல்லை. 6 மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடிப்படை ஏதாவது பேசிக் என்ன சொல்லுங்க. ஒரு அடிப்படையில் வந்து கிளைக்கழகம், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இது போன்ற இடங்கள்ல வந்து பூத் கமிட்டி, அதே போல வந்து இது பெண்கள் குழு, அதே போன்று இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதெல்லாம் வலிமை அமைக்கப்பட்டு கட்டமைப்பை பொறுத்தவரை மிக மிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு அடித்தளம். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, இது வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம். அதே போல வந்து வேட்பாளர் தேர்வுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து விருப்ப மனு தலைமை கழகத்தால் இதே மாளிகைகள் வந்து வாங்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு, தலைமையில் அறிவிக்கப்பட்டு, புரட்சித்தலைவர் மாளிகைகள் வந்து வாங்கப்பட்டு 2000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு, அப்புறம் கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த இடங்கள், அது எத்தனை இடங்கள், அதே போல எந்தெந்த தொகுதிகள், அதெல்லாம் வந்து இறுதி செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கும் நேற்று வந்து கன்னியாகுமரியில் இருந்தாரு. திரும்பவும் வந்து கோயம்புத்தூருக்கு 18ஆம் தேதி ரோட் ஷோக்காக வராரு. 19 சேலத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம். அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அதனால் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கின்ற இருக்கிறதால எல்லாத்தோட கவனம் இப்ப தமிழகத்தின் மீதும் இருக்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.